ஹலோ நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் பிரியா. நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி குபேர சஷ்டி. முருகப்பெருமானுக்கு நீங்கள் காலையிலே சஷ்டி விரதம் இருக்கணும்னு நினச்சா காலையிலே எழும்பி குளிச்சுட்டு முருகப்பெருமானை நினைத்து அந்த குளிக்கக்கூடிய நீரில் நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களையும் கண்டிப்பாக கலந்து குளிங்க. அதுக்கப்புறமா நீங்கள் முருகரோட என்ன மாதிரியான மந்திரங்கள் சொல்லணுங்கிறதையும் நான் இந்த பதிவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பதிவை பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா, ஓம் சரவணபவா போற்றிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். நீங்கள் நாளைக்கு காலையில் குளிக்கக்கூடிய அந்த தண்ணீரில் அந்த என்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு சந்தனமும் கொஞ்சம் பாலும் கலந்து நீங்கள் குளிங்க. பால் ஸ்மெல் அடிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு 2-3 சொட்டு விட்டு குளித்தா போதும். உங்களோட அந்த உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கெட்ட எதிர்மறை சக்தி வெளியேறுவதற்கு இது உபயோகமாக இருக்கும். அதனால் நம்ம சொல்கிறோம். முடிஞ்சது அப்படின்னா குளிங்க. ஏதாவது ஒரு பொருள் போட்டு குளித்தாலும் பரவாயில்லை. அதுக்கப்புறமா நீங்கள் காலையில் எழுந்ததுக்கப்புறமா என்ன மாதிரியான முருகரோட மந்திரம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு சஷ்டிங்கிறதுனால ஓம் சஷ்டி நாயகனே நமோ நமகங்கிறத சொல்லலாம். இல்லை ஓம் சஷ்டி பதையே நமோ நமக. இது முருகப்பெருமானை நம்மளுக்கு குறிக்கிறதுனால, நாளைக்கு சஷ்டிங்கிறதுனால நீங்கள் இந்த மந்திரத்தை காலையில் எழும்புனதுமே ஒரு 6 முறை கண்டிப்பாக சொல்லிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் தீபங்கள் ஏற்றுவதற்கு காலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் நீங்கள் எழும்பிட்டீங்க அப்படின்னா அப்போ தீபங்கள் ஏற்றுங்க. 6 மணிக்கு மேலே நீங்கள் தீபங்கள் ஏற்றாதீங்க. ஏன்னா 6 to 7 அந்த குருஹோரை நேரத்தில் நம்மளுக்கு யமகண்டமும் சேர்ந்து வர்றதுனால நீங்கள் காலையில் தீபம் ஏற்றாதீங்க. மத்தியானம் குருஹோரையில் நீங்கள் தீபம் ஏற்றலாம். 1 to 2 இல்லை இரவு குருஹோரையில் நீங்கள் தீபம் ஏற்றலாம். 8 to 9 இதில் எந்த நேரத்தில் உங்களுக்கு தீபம் ஏற்றணும்னு தோணுதோ அப்போ ஏற்றலாம். இல்லை மாலை 6 மணிக்கு மேலே எப்போனாலும் நீங்கள் தீபங்கள் ஏற்றிக்கலாம். செவ்வரளி மலர்கள் கிடைத்தது அப்படின்னா நீங்கள் முருகப்பெருமானை அலங்காரம் செய்து பூஜைகள் பண்ணுங்கள். இல்லாட்டி மல்லிகை பூ கூட கொண்டு நாளைக்கு நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ளலாம். என்ன நைவேத்தியம் படைக்க முடியுமோ அதை படைத்து வைத்துக்கோங்க. மாலையில் நீங்கள் தீபம் ஏற்றினதுக்கப்புறமா நீங்கள் என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். இப்படி இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றும்போது சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட குடும்பத்திற்கு ஒரு முன்னேற்ற பாதையை இது கொண்டு சேர்க்கும். அந்த மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்க வாக்கியத்தை போலவே நம்மளுக்கு ஆறுமுகம் அருளிடும் அனுதினமுமே ஏறுமுகமாக தான் இருக்கும். நம்ம எந்த செயல்கள் செய்தாலும் அதில் வெற்றி கிடைப்பதற்கு இந்த ஒரு மந்திரம் நம்மளுக்கு போதும். உங்களுக்கு எப்போல்லாம் சொல்ல டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் எத்தனை முறைனாலும் இதை சொல்லுங்கள். இல்லை எழுதுங்க. 108 முறை குறைந்தபட்சம் எழுதி பாருங்கள். அதற்கான வேண்டுதல்கள் இன்னும் இரட்டிப்பாக அந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட வேண்டுதல்கள் என்னவோ அதற்கான பலன்கள் இரட்டிப்பாக உங்களை சேரும். நீங்கள் ஒவ்வொரு முறையும் முருகப்பெருமானை நினைத்து எழுதும்போது கண்டிப்பாக அதற்கான பலன்களும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் நீங்கள் எழுதுங்கன்னு நம்ம சும்மா சொல்கிறது. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் எழுத முடியலை அப்படின்னா சரவணபவா அதை நீங்கள் ஒரு 6 முறையாவது சொல்லுங்கள். இப்படி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச முருகரோட மந்திரத்தை சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், வேல்மாறர் படிக்கலாம், கந்தகுரு கவசம் படிக்கலாம். உங்களுக்கு என்ன முருகர் சம்பந்தமான பாடல்களோ நாமங்களோ தெரியுதோ அதை நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தீபங்கள் ஏற்றுங்க. சர்க்கோண கோலம் போட்டு தீபம் ஏற்றுங்க. முடிஞ்சால் நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானோட கோவிலுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்காக நீங்கள் வேண்டுதல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா மஞ்சள் நிற துணியில் ஒரு 11 ரூபாய் நாணயம் வைத்து நீங்கள் முருகப்பெருமானோட உண்டியலில் கொண்டு போயிட்டு சேர்த்துருங்க. வீட்டில் வச்சு வேண்டுதல் வச்சுட்டு விரதம் இருந்து அதை கொண்டு போயிட்டு நாளைக்கு மாற்றி ஈவினிங்கே நீங்கள்
கோயில் உண்டியலில் கொண்டு சேர்த்துடலாம். மறக்காமல் மஞ்சள் துணியில் கட்டி எடுத்துகிட்டு போங்க. இல்லை நீங்கள் வந்து கோயிலுக்கு போக முடியலைன்னா அந்த 11 ரூபாய் இந்த சஷ்டிலேருந்து தொடங்குறீங்க அப்படின்னா மஞ்சள் துணியில் கட்டி முருகப்பெருமானோட காலடியில் வச்சுருங்க. ஒரு 6 சஷ்டி முடிஞ்சதுக்கப்புறமா ஏதாவது கோயில் உண்டியலில் கொண்டு போயிட்டு சேர்த்துருங்க. நாளைக்கு வந்து நீங்கள் வந்து கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யாருக்காவது உணவாகவோ இல்லை வந்து வஸ்திரமோ உங்களால் எது வந்து தானமாக வாங்கி கொடுக்க முடியுதோ அது வந்து தானமாக வாங்கி கொடுங்க. நாளைக்கு வந்து தானம் செய்கிறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவும் நல்ல பலன்களை வந்து கொண்டு வந்து சேர்க்கும். உங்களோட வேண்டுதல்களும் சீக்கிரமாக நிறைவேறுவதற்கு இந்த புண்ணிய பலன்கள் வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்யும். அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானுக்கு சந்தனம், பால், தயிர், தேன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அபிஷேக பொருளாக வந்து வாங்கி கொடுத்து அபிஷேகத்தை வந்து கண்குளிர பார்த்துட்டு வாங்க. உங்களோட வேண்டுதல்கள் வந்து கட்டாயமாக நிறைவேறும். இது எல்லாமே என்னதான் நீங்கள் வந்து செஞ்சாலுமே உங்களுக்கு வந்து முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் மீது முழுமையான நம்பிக்கை வச்சுருக்கணும். ஸோ நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் உங்களோட வேண்டுதல்கள் வந்து கட்டாயமாக நிறைவேறும். முருகப்பெருமானோட நம்பிக்கை வந்து நம்மளுக்கு வந்து 100% வெற்றியை தான் தரும். ஸோ அந்த பதிவும் உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நண்பர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி.